மாஸ்க். நல்ல ஒரு பவர் பேக்ட் ஹெய்ஸ்ட் டிராமான்னு சொல்லலாம். படத்தோட பிளஸ் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. பட் ஆனா ஸ்க்ரீன் பிளே வைஸ் நெறைய கிளிச்சஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எல்லாம் படம் பிக் ஆகவே இல்ல. ரொம்ப ஸ்லோ டிராகியான ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோவா எலிவேட் ஆச்சு. இன்டர்வல் பிளாக் பயங்கர பேங்கா இருந்தது. ஆக்சுவலி செகண்ட் ஹால்ஃப் தான் படமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரேசியா இருந்தது. கடைசி ஒரு 1/2 அன் ஹவர்ல தான் கதை என்ன, மேட்டர் என்னங்கிறதே நமக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சது. பட் ஆனா அதுவரைக்கும் வந்து ஒரு மாதிரியா எடுத்துட்டு போனாங்க. பட் ஆனா எனக்கு இதுல கவினோட ரோல் ரொம்ப நல்லா இருந்தாலும், அவரோட ஆக்டிங்க்கு ஒரு தீனியா இந்த படம் பெருசா இல்ல. அதே மாரி ஆண்ட்ரியாக்கு வந்து அந்த வில்லி ரோலும் அவ்வளவா சூட் ஆன மாரி இல்ல. பட் ஓகே. மத்தபடி இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே அப்பப்ப வந்து வந்து போறாங்க. நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் ஏற்படுத்துறாங்க. எதுக்கு இதெல்லாம் வருது? ஏன் போது? அரசியல்வாதி கேரக்டர்லாம் எதுக்கு? இந்த மாரி நெறைய லூப் ஹோல்ஸ் இருந்தது. இந்த ஹெய்ஸ்ட்ட யூஸ் பண்ணி நமக்கு பல படங்கள் வந்திருந்தாலும், ஒரு சிலது மட்டும் தான் நமக்கு மனசுல நிக்கும். அந்த மாரியான படம் வரிசையில இது வருமான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி தான். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லேருந்து நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். டாடா! பாய்.